நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜிலேபி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்னா ஒரு 250 கிராம் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா நுணுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதில் ஒரு 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 கரண்டி மட்டும் இப்போதைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதை நல்லா உருகட்டும். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா உருகுனோன்னா அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நிறையா தூசி மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நான் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப் அப்படின்றது ஒரு 150 ml சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் கலர் எதுவுமே ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை, அதில் இருக்கிற கலர் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கூட. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஈஸியாக டக்குன்னு செய்யலாம். ஒரு 2 பொருள் தான், கருப்பட்டி உளுந்து, இது 2 இருந்ததுன்னா போதும். டக்குன்னு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் செஞ்சு வீட்டில் சூப்பராக தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். பாருங்கள், சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன கன்சிஸ்டன்சின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிசுக்கு பதம் எடுக்கும் இல்லையா, சேம் அதே தான். இதே கருப்பட்டிலேயும் பிசுக்கு பதம் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். கரண்டி, குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு லைட்டாக அதில் ஒட்டி இருக்கும் இல்லையா அந்த பாகு. ஸோ அதை வந்து ஒரு தண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டோன்னா அது வந்து கீழே வந்து அப்படியே அந்த செட்டில் ஆகிடும் கரையாமல். பாருங்கள், கரண்டியிலே ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இதான் அதோட பதம். உளுந்து வந்து ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக பந்தாட்டம் இருக்கணும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்குற வேலை இல்லை. இப்போ வந்து இது எப்படி கன்சிஸ்டன்சின்னு காமிக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், போட்டோன்னா அது வந்து மேலே மிதக்குது பால் ஆட்டமே. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ கரையும் கரையாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு. எதுக்குன்னா இது கிறிஸ்பியாக வர்றதுக்காக. அப்புறம் துளியோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு ஸ்வீட்டில் எப்போவுமே நம்ம சேர்க்குவோம், டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். வந்து ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னென்னா சாஸ் ஊற்றி வைக்கிறோம் இல்லையா பாட்டில், அந்த பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணியிருக்கேன் மாவு. இங்கே வந்து எண்ணெய் காயட்டும். இது வந்து துணியில் சுற்றுவாங்க, நமக்கு துணியில் சுற்ற வராதுன்றனால நான் இதில் ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டிலில். ஸோ இது வந்து உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நான் பாத்திரம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்தேன். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எப்படி புளிகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக புளிஞ்சுக்கோங்க. வெந்தோன்னே இதை எடுத்து வந்து அந்த கருப்பட்டி சிரப் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். இது நீங்கள் சூடாக சேர்க்க அந்த சிரப்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா நீங்கள் சூடாக இதிலேருந்து எடுத்த உடனே அதில் சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எடுத்து நம்ம சிரப்பில் எடுத்து போட்டுடலாம். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து போட்டு அது ஊறட்டும் ஒரு 2 நிமிஷம். நீங்கள் அடுத்த செட்டு ரெடி பண்ணுற வரைக்கும் அது அந்த சிரப்லேயே ஊறட்டும், கரெக்டாக இருக்கும். அடுத்த செட்டு நீங்கள் எடுக்கும்போது இந்த ஊறினதை எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அடுப்புலேருந்து எடுத்து அது போடுங்க. ஸோ நான் 2 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா சார்னி வந்து உங்களுக்கு நல்லா அந்த சிரப்பில் ஊறணுன்னு எடுக்கிறதுக்காகவும், இந்த குழிக்கரண்டி வந்து அது மேலே சிரப் வந்து எடுத்து ஊற்றுறதுக்காகவும் 2 கரண்டி யூஸ் பண்ணுறேன். இது வந்து உளுந்தும் கருப்பட்டியும் சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது தான். முக்கியமாக லேடிஸுங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம், பயப்படாமல் வந்து சாப்பிட்லாம்.
சுகர் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ ஊறினோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பரான டேஸ்டியான ஒரு ஜிலேபி வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம். வீட்டில் சாஸ் பாட்டில் இல்லை அப்படின்னா கூட பால் கவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கூட அந்த மாவை நிரப்பி புளியலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஸ்வீட் நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.